வணக்கம் அன்பு நேயர்களே. இன்றைக்கு நம்ம விவாத மேடையில் பரபரப்பான எலெக்ஷன் களத்தில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய 2 கட்சிகள் இந்த விவாதத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க நம்ம முதல் கட்சி மோபாக, இன்னொரு கட்சி தீபாக. மோபாசா மொபைல் பார்க்கும் கட்சியின் சார்பாக திரு புனிதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம். அடுத்து தீபாக டிவி பார்ப்போர் கட்சியிலிருந்து திரு செல்வி கவிழ்வு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இப்போது விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல திரு புனிதன் அவர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கட்சி நிலவரத்தை பற்றி சில சொல்லுங்கள். எங்கள் கட்சி பெருசானதுக்கு நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். இப்போது செல்வி கவிழ்வு அவர்கள் அவங்களோட தேர்தல் கள நிலவரத்தை பற்றி கூற போகிறோம். எங்கள் கட்சியில் சாதாரணமாகவே நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இது வேறு மே மாதம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால இன்னும் நிறைய தொண்டர்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். மக்கள் உங்கள் கட்சியை பற்றி என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, உங்கள் கட்சியில் மொபைல் ஃபோன் அதிகமாக பார்க்குறதுனால கண்ணு கெட்டு போயிடும்னு விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்ணெல்லாம் கெட்டு போகாது. இங்கே பாருங்க, நான் டிவியும் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா. அப்புறம் செல்லு பார்க்க விட்றாங்க, ஆனால் லேப்டாப் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் போய் விளையாடவும் விட மாட்டேங்கிறாங்க. வெயில் நிறையா அடிக்குது, அதுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. வெளில ஊர் சுற்றுக்கு போனால் அங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? செல் பார்த்து எனக்கு பழகிடுச்சு, அதனால தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் அதை பார்த்து பழகிடுச்சு. ஆனால் நைட்டு தூங்கிடுவேன். ஆனால் காலையில் எழுந்தோடனே பல்லு வலிக்கிட்டு குளிச்சுட்டு நான் போய் பார்த்துப்பேன். யாரும் ஓட்டு போடுங்க, சார்ஜ் போட மறந்தாருங்க, செல்லும் மறக்காமல் பார்த்துங்க. இப்போ திரு புனிதன் அவர்கள் அவங்க கருத்தை சொன்னாங்க. அதுமாரி செல்வி கவிழ்வு அவர்களே, நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கட்சி வளர்ச்சியை யாரும் இது அழிக்க முடியாது. எங்கள் கட்சியில் ஏன் தெரியுமா நிறையா பேர் இருக்காங்க. நான் டிவி பார்க்க வீட்டுக்கு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எங்களோட யாரும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க டைமு. அப்புறம் ஃபோன்னு பார்த்தா கண்ணு கெட்டு போயிடும்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் எங்களுக்கு படிக்கவும் பிடிக்கல, டிவி பார்த்தது தான் ஒரே ஆப்ஷன். அதனால் நாங்கள் டிவி பார்க்குறோம். பீம் நல்லாயிருக்கும், நிக்கு வச்சா மோட்டு பத்தில் நல்லாயிருக்கும், சுட்டி டிவியில் டோரா நல்லாயிருக்கும், விஜய் டிவி வச்சா ராஜாராணி நல்லாயிருக்கும். நல்லா டைம் ஸ்பெண்ட் ஆகுது. அதனால் நாங்கள் சாப்பிட்ற டைமை தவிர பாக்கி எல்லாமே டிவி தான் பார்ப்போம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு கூட சிலப்போ தோணாது. அந்த கட்சியில் மொபைல் பார்க்குறாங்க, அவங்க கட்சியில் சார்ஜ் போயிடும். சிலப்போ வச்சுக்கிட்டே தண்ணி குடிக்க முடியாது. அது 2 கையில் விட்டுட்டோன்னா இது 2 கையில் அமுக்கலைன்னா எண்ட் ஆகிடும், அவுட் ஆகிடுவோம். ஆனால் சாப்பிடக்கூட அதை வச்சு முடியாது. ஆனால் டிவி அப்படி கிடையாது. டிவி பார்த்தா எது வேணாலும் பண்ணிக்கலாம், படுத்துக்கலாம், சாப்பிட்லாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். டிவி பார்த்தா கண்ணு கெட்டு போய்டுன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பார்த்தா கூட தான் கண் கெட்டு போய்டும். ஃபோனை விட டிவி பார்க்குறது கெட்டு போய்டுதா? கண்ணு போகுதுன்னா அது மொபைல் கட்சிக்காரவங்களுக்கு தான் கண்ணு போகும். எங்கள் கட்சிலாம் கண்ணே போகாது. ஆனால் அவங்களுக்கு சீக்கிரமாக போயிடும். எங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனாக இருக்குது, அதனால் போகாது. அவங்களுக்குலாம் இப்படி உத்து பார்த்ததுனால அவங்களுக்கெல்லாம் கண்ணு போயிடும். அதனால எங்கள் கட்சியை யாரும் ஜெயிக்க முடியாது. முக்கியமான விமர்சனம் என்னென்னா, உங்கள் கட்சியோட எல்லாருமே செல்லு அதிகமாக பார்க்கறதுனால கண்ணு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது, பிரெயின் அதை விட சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது. அதனால நீங்கள் செல் பார்க்கறது குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் கண்ணெல்லாம் கெட்டு போகாது. நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் ஆள் அனுப்பி விட்டாதான் நான் இது வைக்க முடியும். நாங்கள் விளையாண்டுட்ருப்போம். நீங்கள் ஆள் அனுப்பி விட்டீங்கன்னா நான் விளையாண்டுட்ருப்பேன். நீங்கள் என்னென்னா ஆள் அனுப்பி விடாமல் இருக்கீங்க. நான் செல்லு பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஆள் அனுப்புறீங்களா? நீங்கள் ஆள் இன்னும் நான் செல்லு பார்க்குறதுலாம் விட்டுருவேன் டெய்லியும். அதனால தான் நான் இப்போ செல்லு பார்த்துட்ருக்கேன். அம்மா உட்கார வச்சு இந்த செல்லு பாரு சொன்னால் நான் தானே அதை பார்த்து பழகிட்டேன். அதை பார்த்துட்டே இருக்கேன். நான் இப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன், பழகிடுச்சு. அதனால் நான் பார்த்துட்ருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பிரெயின்லாம் சொல்கிறீங்களா, அது நீங்கள் ஆள் அனுப்பி விட்டா தான் நான் செல்லு பார்க்க மாட்டேன். நீங்கள் செல்லே நிப்பாட்டிடுவேன்.
சொல்லி முடிச்சுட்டாங்க. அந்தமாரி உங்கள் கட்சி சார்பாக என்ன விமர்சனம் வந்திருக்குன்னா, உங்கள் கட்சியில் வந்து நிறைய பேர் டிவியே பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கண் அஃபெக்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் கூட அடுத்த கொஞ்சம் கூட நவர மாட்டேங்கிறீங்க இந்த இடத்த விட்டு. நியூஸ் சேனல் இது டிஸ்கவரி சயின்ஸ் அந்தமாரி அறிவியல் பூர்வமானதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த சுட்டி டிவி, போகோ, நிக்கு இது மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் உங்கள் கண்ணு பிரெயின் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ஃபிசிக்கலாக நிறைய அஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கூட நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் மக்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள்கிட்ட நாங்கள் எவ்வளவோ வாட்டி ஆசையாக பேச போனோம். அப்போ வந்து அவங்க தான் எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி டிவி பார்க்க சொன்னாங்க. அதனால நாங்கள் டிவி பார்க்குறோம். எங்களுக்கு பிடிச்ச சேனலை வச்சுட்டு இருக்கப்ப டப்புன்னு வந்து அதை மாற்றி இதை மாற்றுன்னு சொல்கிறப்ப நாங்கள் எப்படி மாற்ற முடியும்? எங்களுக்கு பிடிச்ச சேனல் தானே வைக்க முடியும். நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப போய் பால் எடுத்துகிட்டு வா, போய் ரோட்டாவை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் நாங்கள் எப்படி போவோம் இந்த டிவியை விட்டுட்டு? கண்ணு கிட்ட போய்டும் சொல்கிறீங்களே, நீங்கள் வந்து எங்களோட பேச மாட்டீங்க, எங்களை விளையாட விட மாட்டீங்க. அப்போ ஒரே ஒரு பொழுதுபோக்கு டிவி தானே. நீங்கள் வந்து எங்களோட எப்போ விளையாடுறீங்களோ எப்போ பேசுகிறீங்களோ அப்போ தான் நாங்கள் வந்து டிவி பார்க்குறத கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிப்போம். நீங்கள் மாறலைன்னா எங்கள் கட்சியில் உள்ளவங்களை யாராலையும் மாற்ற முடியாது. நாங்கள் அப்படி தான் இருப்போம். சரி, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது உங்கள் சின்னம். அடுத்த நம்ம விவாதம் இதை தொடங்கலாம். உங்கள் 2 கட்சிகள் மேலும் மக்கள் கடுமையான விமர்சனம் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதா பிதா குரு அப்படிங்கிற 3 பேர்ட்டையுமே உங்கள்கிட்ட கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒன்றே இல்லை. உங்கள் 2 கட்சிகளும் இப்படியே போயிட்டுருச்சுன்னா இந்த தலைமுறை அடுத்து வரப்போகிற தலைமுறை இது எல்லாமே கலாச்சார சீர்கேடு அப்படிங்கிற ஒன்று உருவாயிடும் அப்படின்னு மக்கள் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? மாதா பிதா குரு தெய்வமுக்கு நாங்கள் ஏங்க மரியாதை கொடுக்கணும்? மாதா பிதாவோட வேலை எங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்குது. குருவோட வேலை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு பாடம் சொல்லி எதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும், எதுக்கு கீழ்ப்படிக்கணும்? யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. அப்படின்னா என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. தலைமுறைக்கு கலாச்சார சீர்கேடுங்கிறீங்களே, அதனாலலாம் ஒன்றாகாதுங்க. எதிர்கட்சிக்காரங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்க. அப்படி மரியாதைன்னா என்னன்னு அவங்களுக்கும் தெரியாது. எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? இங்கே பாருங்க, நாங்கள் செல்லு பார்த்துட்டு இருக்கோம். வீடாங்க வந்து வாங்கன்னு அப்பா செல்லை வச்சுட்டு போய் சொல்கிறாங்க உள்ளே வாங்கன்னு. அவங்களுக்கு உள்ளே தெரியாதா? தண்ணி மட்டும் கொடுங்கங்கிறாங்க. அவங்க வந்து தண்ணி போட மாட்டாங்களா? செல்லு பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பனாக இருக்குது, ரொம்ப அலட்சியமாக கடுப்பாக இருக்குது. சரி, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது உங்களின் சின்னம். அடுத்த நம்ம விவாதம் இதை தொடங்கலாம். பேசுறீங்களே, நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்களே ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா? யார் மரியாதை கொடுக்குறேன்னு பார்ப்போம். இவ்வளோ பரபரப்பான தேர்தல் பணிக்கு இடையிலையும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்தமைக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெரிய கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னு, அதை மாற்ற முடியும்னா உங்களால் மட்டும்தான், மக்களான பெற்றோர்கள் நீங்கள் மட்டும்தான் அவங்கள மாற்ற முடியும். இப்போ வந்து மோபாகா கட்சி தலைவர் வந்து என்கிட்ட சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலை நான் ஏற்றுக்கிட்டு அடுத்த சந்திப்பில் வந்து என்னோடய கட்சியோட கொள்கையையும் என் கட்சி பேரையும் நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். இதுவரை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த சாந்தியின் நெஞ்சார்ந்த நன்றிகள்.